தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி. அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கலைபுரம் நடந்து கொண்டு இருக்கிறது. மெஜாரிட்டி எக்ஸிட் போல்ஸ் திமுக தான் ஜெயிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் மை ஆக்சிஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு போல் எதுக்குமே இது பண்ணாமல் அவுட்லயர் அப்படின்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு வரம்புக்குள்ளும் இல்லாமல் போய் என்ன சொல்கிறாங்க, விஜய் அவர்கள் முதல்வர் ஆவார், அதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, 35% ஓட்டு அவர் எடுப்பார், திமுக 35% ஓட்டை எடுக்கும், அதிமுக வந்து ஒரு 20% ஓட்டை எடுக்கும், 23% ஓட்டை எடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை சொல்கிறார். அதில் திரு விஜயுடைய கட்சி வந்து தாவேகா ஒரு 120 சீட்டுகளை ஜெயிக்கும், திமுக வந்து 90லேருந்து 110 சீட்டுகளை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு போல கொடுக்குறாங்க. என்ன கொடுமை அப்படின்னா, இதை பற்றி ஆங்கில ஊடகங்கள் இதை குறித்து விவாதித்து இதை ஒரு பெரிய பேசு பொருளாக மாற்ற முயற்சி செய்தார்கள். இந்தியா டுடே இதை வந்து ஒரு பெரிய விவாதமாக எடுத்தார்கள். அதில் அப்படி அந்த இதை கேட்கும்போது எப்படி அப்படின்னு சொல்லி பிரீத்தி சௌத்ரின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆங்கர், எப்படி நீங்கள் இதுக்கு வரீங்க, இதுதான் உங்கள் ஃபைனல் நம்பரா, 90 சீட்ஸ் கொடுக்குறீங்களே லோயர் டிஜிட், அதை விட குறையுமா அப்படின்னு கேட்டோன்னே இல்லை 70க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் எல்லா ஊடகங்களில் இருக்கக்கூடியவர்கள், நம்ம சமூக ஊடகங்களில் உடனே நம்ம நண்பர்கள் போட்டாங்க. பிரீத்தி சௌத்ரி வந்து இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவாக கேட்டாங்கன்னா, இல்லைங்க 50 தான் வரும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கூட இருக்கக்கூடிய மரியா ஷக்கீல் 50 அப்படின்னு கேட்டால் இல்லைங்க 30 தான் சொல்லியிருப்பார். அதே இதில் இருந்த அக்ஷிதா நந்தகோபால் எப்படி 30 அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லைங்க அதெல்லாம் வராதுங்கன்ட்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி தான் ஊடகங்கள் சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நம்முடைய நண்பர்கள் இப்படிப்பட்ட கருத்தை தான் தெரிவித்து கொண்டு இருக்கிறார்கள். சரி, அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த மெத்தடாலஜி வந்து சரியான மெத்தடாலஜியா அப்படின்றது தான் முக்கியமான கேள்வி. இந்த விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்க, ஏன்னா யாருமே எந்த போல்ஸ்டருமே வந்து இவங்க இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுவார்கள் அப்படின்றத சொல்லலை. பட் இந்த மை ஆக்சிஸ் இந்தியா மட்டும் இவர் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுவார், 128 சீட்டுங்களை ஜெயிப்பார், முதல்வர் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன நடந்து கொண்டு இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் அடாப்ட் பண்ண மெத்தடாலஜி என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து 188 பேர், ஒவ்வொரு தொகுதியிலையும் 188 பேரை வந்து இது பண்ணேன், 96 இன்னோவா கார் வச்சு 96 பேர் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ஃபிசிக்கலாக பாசிபிளா அப்படின்றது நமக்கு தெரியல. அதை விட ரொம்ப தப்பும் தவறுமாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேஸ்ட் கால்குலேஷன்ஸ். அவர் என்ன சொல்கிறாரு, ஓபிசிஸ் வந்து தமிழ்நாட்டில் 35% அப்படின்ற மாதிரி சொன்னார், பிராமின்ஸ் 9% அப்படின்னு ஒரு கணக்கை கொடுத்தாரு. எப்படிங்க இது வாய்ப்பே இல்லையே, தமிழ்நாட்டில் வந்து பிராமின்ஸ் வந்து 2 to 3% தான் இருக்காங்க, ஓபிசிஸ் வந்து நம்ம அம்பாசங்கர் ரிப்போர்ட் படியும் பார்த்தா மற்ற ரிப்போர்ட்ஸ் படியும் பார்த்தாலே வந்து 67% இருந்தாங்க, எஸ்சிஸ் 25%க்கு மேலே இருக்காங்க, எப்படி இது அப்படின்னா, உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நான் 9% ஆஃப் த பிராமின்ஸை கேட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தாலும் தவறு தானே அது. இப்போ 3% இருக்கக்கூடிய பிராமின்ஸை அவங்கள வந்து 9% ஆஃப் த சாம்பிள் சைஸ் ஆகுனா அந்த சாம்பிள் வந்து எப்படி சரியான சாம்பிளாக இருக்கும் அப்படின்றது முக்கியமான கேள்வி. ஸோ இதுக்கு பதில் இல்லை. அவரை திருப்பி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் தப்பாக கூட போகலாம், என்னுடைய போல் தப்பாக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தையும் கொடுத்துருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன அப்படின்னா, அந்த விவாதத்தில் நானும் இருந்தேன், திரு ராஜ்தீப் சர்தேசாய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாரு, இஃப் திஸ் போல் இஸ் ராங் தெர் வில் பி எக் ஆன் ஆல் ஆர் ஃபேஸஸ் அப்படின்னு சொல்கிறாரு. 4ஆம் தேதி என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், களத்தில் இருக்கும். தமிழ்நாட்டில் இப்படி ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிற கதையெல்லாம் நடக்கவே நடக்காது, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்திய அரசியல்லையே அப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்தில் கட்சி ஆரம்பித்து அந்த இதில் நான் போய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிடுவேன், நான் வந்து ஆட்சியை பிடிப்பேன் அப்படின்றது நடக்கவே இல்லை. என்டி ராமராவ் மட்டும்தான் ஒரே எக்ஸெப்ஷன், அதை யாராலும் ரெப்ளிகேட் பண்ண முடியல, இது வரைக்கும் யாரும் பண்ணல, இனிமேல் யாரும் பண்ண முடியாது. அப்போல்லாம் என்னென்னா ஒரு ஓவர்வெல்மிங் ஆன்டி இன்கம்பன்சி, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சி மேலே ஒரு மிகப்பெரிய கோபம் இருந்தது. நம்மளுடைய சூழலில் அது இல்லை. அதனால் இந்த எக்ஸிட் போல் மோசடியா அப்படின்றது நமக்கு 4ஆம் தேதி தான் தெரியும். அதே போல் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி திரு ரவி அவர்கள் அவர் வந்து ஒரு போல கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் கருத்துக்களை சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, 2 லட்சம் பேர்கிட்ட சர்வே பண்ணோம் எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. 2,30,000 பேரை சர்வே பண்ணியிருக்காராம். அதே போல் 41% வாக்குகளை திரு விஜய் அவர்கள் பெறுவார், 41% வாக்குகளை பெற்று 125 சீட்டை பிடிப்பாருன்றாங்க. இது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா,
இந்த 2.5 லட்சம் பேரை வந்து அந்த 3 நாளைக்குள்ளே சர்வே பண்ணியிருக்க முடியுமா அப்படின்றது முக்கியமான கேள்வி. இப்போ 125 தொகுதி அப்படின்னா எந்த தொகுதியில் ஜெயிப்பார் அப்படின்றத முக்கியமாக சொல்லணும். இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 41% வாக்குகளை திரு விஜய் வாங்குறார் அப்படின்னா 200 சீட்டு ஜெயிக்கணும். அதுதான் நம்ம எலெக்ஷன் ட்ரெண்டு. இஃப் எனிபடி கோஸ் அபவ் 40. நரேந்திர மோடி அவர்கள் 2019 பெரிய வெற்றியை பெற்றார். 303 சீட்டுங்களை ஜெயிச்சார். இந்தியா முழுக்க அவருடைய வாக்கு சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 37.7% தான். 37.7% ஃப்ராக்மெண்டட் ஆப்போசிஷனுக்கே 303 சீட்டு அப்படின்னா இங்கே 41% வாக்குகளை வாங்கினா எப்படிங்க வெறும் 125 சீட்டு மட்டும் வாங்குவார்? திமுகவுடைய ஓட்டு சதவீதம் என்ன, அதை பற்றி எந்த விதமான குறிப்பும் இல்லை. வேறு இதெல்லாம் வந்து எப்படின்னா ஷாக் அண்ட் ஆ, அதாவது சோஷியல் மீடியாவில் ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள். அது வந்து கன்சியூமர் யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கன்சியூமர்ஸ் வந்து டிவிகேவுடைய ஃபேன்ஸ், டிவிகேவுடைய அந்த வெறித்தனமான ரசிகர்கள், அவங்களுடைய கன்சம்ஷனுக்காக இது எல்லாமே கொடுக்கப்படுகிறது. இதை கண்டு யாரும் இந்த போல்ஸ் எல்லாம் வச்சு எந்த முடிவுக்கும் தயவு செஞ்சு வராதிங்க. மே 4 திமுக ஆட்சியை பிடிக்கிறது. கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடிக்கிறோம். முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய விஷயம், மனதில் வைத்துக்கொள்ள இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 கார்னர் கண்டெஸ்ட் இது. 3 கார்னர் கண்டெஸ்ட்டில் எப்போவுமே இன்கம்பண்ட் கவர்மெண்ட் வில் ஆல்வேஸ் கம் பேக் டு பவர். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸை அந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலை, இல்லை ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை 2 பேரும் பிரிச்சுடுவாங்க. இது வந்து நம்மளது வந்து ஃபஸ்ட் பாஸ்ட் த போஸ்ட் சிஸ்டம். இப்போது 100 வாக்குகள் இருக்குது. திமுக வந்து 40 வாக்குகள், பெரும்பான்மை வாக்குகள் இல்லை. 100ல் பெரும்பான்மை வாக்குகள் 52 வாக்குகள். நம்ம 40 வாக்குகள் தான் வாங்குகிறோம். மீதி 60 வாக்குகள் இருக்குது. 2 பேரும் 30 வாங்கினாங்கன்னா முடிஞ்சு போச்சு, வாய்ப்பு இல்லை. ஸோ இப்படித்தான் நடந்திருக்கிறது. 2006 தேர்தலையும் இதுதான் நடந்துச்சு. 2016 தேர்தலையும் இதுதான் நடந்தது. 2026 தேர்தலையும் இது நடக்கப் போகிறது. 2006 தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ரொம்ப அன்பாப்புலராக இருந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எஸ்மா சட்டத்தை கொண்டு வந்தாங்க. எல்லா அரசு ஊழியர்களை கைது செய்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. எங்கள் அப்பாவை டிஸ்மிஸ் பண்ணாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கப்போ நான் வந்து வழக்கறிஞராக பதிவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா வீட்டில் இல்லை, ஒரு 2-3 நாள் வீட்டில் இல்லாமல் இருந்தார். அதே போல் ஆடு மாடு கோழிகள் பலியிடுவதற்கு தடைன்னு சொல்லி சட்டத்தை கொண்டு வருவாங்க. இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. 2004 40க்கு 40 சீட்டுகளை யார் ஜெயிச்சா அப்படின்னா திமுக ஜெயிச்சுது. 2006 எலெக்ஷனுக்கு போகிறோம். விஜயகாந்த் அவர்கள் வந்து தேர்ட் ஃபேக்டராக வராரு. தேர்ட் ஃபேக்டராக வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான வாக்குகள் சிதறுது. திமுகவால் பெரிய மெஜாரிட்டியாக வாங்க முடியல. நம்ம வந்து அந்த 2006 கலைஞர் அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா ஆன்டி இன்கம்பன்சி, ஸ்ட்ராங் ஆன்டி இன்கம்பன்சி. இல்லைனா செல்வி ஜெயலலிதா தான் திருப்பி வந்திருப்பாங்க. 2016 அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாங்க. மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்தாங்க. 2016 ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து ஊழல் வழக்கில் தண்டனை பெறப்பட்டு முதலமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறார். அப்படியும் அவங்க ஜெயிக்கிறாங்க. என்ன காரணம்? தேர்ட் பிளேயர். மக்கள் நல கூட்டணி வந்து ஆட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை பிரித்து விடுகிறது. ஸோ நீங்கள் இது 2த்தையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். 2026க்கு வாங்க. 2026 சிறப்பான ஆட்சியை கொடுத்துருக்கிறோம். 5 வருடங்கள் ஆட்சியில் இருந்தால் சில பேர் நினைக்கலாம் மாற்றம் வேணும்னு நினைக்கலாம், இல்லை ஆட்சி எங்களுக்கு இது சரியாக இல்லைன்னு நினைக்கலாம். இது வந்து ஒரு நியாயமான விஷயம். ஒரு ஜனநாயகத்தில் அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறுகிறது. அதிமுகவுக்கு போவோம், தவகவுக்கு போவோம். ஸோ ஈஸியாக ஜெயிச்சு வந்துடுவோம். அதை விட முக்கியமாக எதை நம்புகிறோம் அப்படின்னா, இந்த தேர்தலில் பெண்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் திமுகவிற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் வெற்றியோடு திரும்பி வருவோம். நன்றி, வணக்கம்.